மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் டான் டிவியின் கல்வி பிரிவினூடாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் சந்தை அமைப்புகளில் நிறைபோட்டி சந்தை, தனியுரிமை சந்தை ரெண்டு தொடர்பாகவும் நாங்கள் மிகவும் விவரமாக பார்த்தோம். இன்றைக்கு அந்த சந்தை அமைப்பினுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது சந்தை அமைப்புக்கு வருவோம், தனியுரிமை போட்டி சந்தை. அப்போ தனியுரிமை போட்டி சந்தை என்ற விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இப்போ முதலாவது மாணவர்கள் விளங்கோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சந்தை அமைப்புகள் 4. நாங்கள் சந்தை அமைப்புகளை 4ஆக பிரித்திருக்கிறோம். அப்போ நிறைபோட்டி சந்தை, தனியுரிமை சந்தை, தனியுரிமை போட்டி சந்தை, சிலருரிமை சந்தை என்று வகைப்படுத்தி இருக்கிறோம். இந்த சந்தை அமைப்புகள் ஒவ்வொன்றினதும் பண்புகளை மாணவர்கள் வடிவாக விளங்கி ஒவ்வொன்றுக்கும் நடைமுறை உலகத்தில் இருந்து உதாரணங்களை நீங்கள் எழுத கற்றுக்கொள்ளுவோம். அப்போ தனியுரிமை போட்டி சந்தையினுடைய பண்புகள் என்ன? அப்போ தனியுரிமை போட்டி சந்தைன்னா பண்புகள் வருமாறு. அப்போ பாருங்க, முதலாவது பண்பு தெரியல, ஒரு தொழிலில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும். ஒரு தொழிலில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும். அப்போ இங்கே ஒவ்வொரு நிறுவனமும் வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களை உற்பத்தி செய்யும். அதை நாங்கள் குறிப்பிடுவது பொருள் வேறாக்கம் அல்லது உற்பத்தி பேதப்படுத்தல். இந்த வேறுபட்ட பொருளை இங்கே இருக்கிற நிறுவனங்கள் உற்பத்தி செய்தால் அதை சொல்வது பொருள் வேறாக்கம். அப்போ இங்கே பொருள் வேறாக்கம் என்பதை காண முடியும். ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு போட்டி நிறுவனம் உற்பத்தி செய்கிற பொருள் நெருங்கிய பதிலீட்டை கொண்டதாக இருக்கும். ஆகவே இங்கு நெருங்கிய பதிலீட்டை கொண்ட பொருட்கள் இருக்கும். அப்போ நெருக்கமான பதிலீடு இருந்தால் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரிது. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரிதாக இருக்கும். அப்போ கேள்வியின் விலை நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரிதாக இருக்கும் நெருங்கிய பதிலீடு. இங்கே தொழிலுக்குள் புதிய நிறுவனங்கள் உள்வருவதற்கோ அல்லது ஏற்கனவே இருக்கிற நிறுவனம் ஒன்று வெளியேறி போகிறதுக்கோ எந்த விதமான தடைகளும் இருக்காது. அப்போ நாங்கள் நேரடியாக சொல்லலாம், பிரவேச தடைகள் இல்லை. புதிய நிறுவனம் தொழிலுக்குள் வருவதற்கோ ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் வெளியேறி போடுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது. அப்போ பூரணமான உள்பிரவேசிப்பதும் வெளியேறுவதற்குமான சுதந்திரம் இருக்கும். இங்கு ஒவ்வொரு நிறுவனமும் தான் உற்பத்தி செய்கிற பொருளின் விலையை தானே உருவாக்கி கொள்ளும். தெரியல. அப்போ மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கணும். நிறைபோட்டி சந்தையில் உள்ள நிறுவனம் ஒன்றுதான் விலையை ஏற்கும். அப்போ நிறைபோட்டி சந்தையில் உள்ள நிறுவனம் விலையை ஏற்பதற்கான காரணங்கள் நாங்கள் நிறைபோட்டியில் 3 காரணம் படிச்சிருக்கிறோம். ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருட்கள் இருக்கும், ஏராளமான நிறுவனம் இருக்கிறதால ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு மிக சிறியதாக இருக்கும், சந்தை பற்றிய பூரண அறிவு நுகர்வோர்களுக்கு இருக்கும். அதனால தான் நிறைபோட்டி சந்தையில் உள்ள நிறுவனம் என்ன செய்யுது? விலையை ஏற்கும். ஆனால் இங்கே ஏராளமான நிறுவனங்கள் தனியுரிமை போட்டி சந்தையில் இருந்தாலும் ஒவ்வொரு நிறுவனமும் ஏனைய நிறுவனங்களில் இருந்து தான் உற்பத்தி செய்கிற பொருளை வேறுபடுத்தி காட்டும். அப்போ அதுதான் பொருள் வேறாக்கம். அப்போ இதனால் ஒவ்வொரு நிறுவனமும் தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை தானே உருவாக்கி கொள்ளும். அப்போ விலையை தானே உருவாக்கி கொள்ளும். தெரியல. அப்போ அதனால் இங்குள்ள நிறுவனம் எதிர்கொள்ளுகின்ற கேள்வி வலையி சாதாரணமான கேள்வி கூடாக தான் இருக்கும். இடமிருந்து பலமாக மேலே இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுகிற கேள்விக்கூடாக இருக்கும். ஆனால் நெருங்கிய பதிலீட்டை கொண்ட பொருட்கள் இருக்கிறபடியால் தெரியல கேள்வி நெகிழ்ச்சி உள்ளது.
அப்போ விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை காட்டிலும் பெரிதாக இருக்கும். விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரியது. தெரியல பதலான் பாருங்கள், விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரியதாக இருக்கும். அப்போ இங்கே நிறுவனம் எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடானது சாதாரண கேள்விக்கோடு, ஆனால் நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கோடாக பெறுதல் வேண்டும். அப்போ மாணவர்களுக்கு நாங்கள் தேர்ச்சி 2 படித்தது ஞாபகம் இருக்கும். அப்போ நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கோடு விலையில் ஏற்படுகிற மாற்ற வீதத்தை விட கேள்வி தொகையில் வார மாற்ற வீதம் பெருசு. அப்போ ஆதலால் அப்போ ஒரு மின்சாய்வான ஒரு கேள்விக்கூடாக வரையப்படும். தெரியல பிள்ளைகள். அப்போ நிறைபோட்டி நிறுவனத்தில் விலையை ஏற்றுக்கொள்வதாலே நிறைபோட்டி நிறுவனம் எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு முடிவிலி. தனியுரிமை போட்டி நிறுவனம் எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு சாதாரணமான கேள்விக்கோடு, ஆனால் நெகிழ்ச்சி உள்ளது. அப்போ நெகிழ்ச்சி வாய்ந்த கேள்விக்கோடாக இருக்கும். தெரியல பிள்ளைகள். அடுத்தது, தனியுரிமை போட்டி சந்தையிலே காரணிகளின் அசைவுக்கு தடை இல்லை. காரணிகளினுடைய அசைவுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. சுதந்திரமாக காரணிகள் அசைந்து கொண்டே இருக்கும். இங்கு சந்தையில் உள்ள நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில், நாங்கள் நிறுவன சமநிலையில் ஆராய்வோம். அவர் நிறைபோட்டியில் உள்ள நிறுவனமும் நீண்ட காலத்தில் சாதாரண லாபத்தை பெறும். தனியுரிமை போட்டியில் உள்ள நிறுவனமும் சாதாரண லாபத்தை பெறும். அப்போ இங்குள்ள நிறுவனம் நீண்ட காலத்தில் சாதாரண லாபத்தை பெற்றுக்கொள்ளும். மற்றது இங்கு ஏராளமான நிறுவனங்கள் இருந்து நிறுவனங்களுக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் வேறுபடுத்தப்பட்டதாக இருப்பதால் அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்குரிய விளம்பரத்தை நிறுவனம் செய்யும். அப்போ ஆகவே நுகர்வோரை கவருகின்ற வகையில் தாக்கமான விளம்பரத்தை தனியுரிமை போட்டி நிறுவனம் செய்யும். தெரியல. அப்போ மாணவர்கள், ஒரு தனியுரிமை போட்டி நிறுவனம் அல்லது தனியுரிமை போட்டி சந்தையினுடைய பண்புகள் என்று உங்களோட வினாவில் கேட்கப்படுகின்ற போது பிரதானமான பண்புகளை நீங்கள் எழுதி பழகும். அப்போ திருப்பி ஞாபகப்படுத்துங்கோ. அப்போ தனியுரிமை போட்டி நிறுவனத்தின் முதலாவது பண்பு, தொழிலில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும், பேதப்படுத்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்கும், வேறுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்கும், இங்கு நெருங்கிய பதிலிட்டு கொண்ட பொருட்கள் இருக்கும். தொழிலுக்குள் நிறுவனங்கள் உட்பிரவேசிப்பதற்கோ வெளியேறுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இங்கு இருக்காது. நெருங்கிய பதிலிட்டை கொண்ட உற்பத்தி பொருட்கள் இருக்கும். அதனால் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெரியதாக இருக்கும். அப்போ நிறைபோட்டி நிறுவனத்தில் முடிவிலி என்று படித்தோம். விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி நிறைபோட்டி நிறுவனம் ஒன்றுக்கும் முடிவிலி. தனியுரிமை போட்டி நிறுவனத்துக்கு விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை காட்டிலும் பெருசு. அப்போ தனியுரிமை போட்டி நிறுவனம் எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு. காரணிகளின் அசைவுக்கு எந்தவித தடையும் இல்லை. இங்குள்ள நிறுவனங்கள் நீண்ட காலத்தில் சாதாரண லாபத்தை பெற்றுக்கொள்ளும். இங்கு ஒவ்வொரு நிறுவனமும் தெரியல விளம்பரத்தை மேற்கொள்ளும். விளம்பர செலவுகள் நிறுவனத்துக்கு. அப்போ தனியுரிமை போட்டி நிறுவனத்துக்கு நடைமுறை உலகில் உதாரணங்கள் இவை. அண்டா இப்போ மாணவர்கள் விளங்குவோம். இப்போ நாங்கள் தெரியலோ எங்கண்ட நாட்டுக்கு, அதாவது இலங்கைக்கு பொருந்தக்கூடிய உதாரணத்தை தான் நீங்கள் சொல்லி பழகும். தெரியல பிள்ளைகள். அப்போ பாருங்க, இப்போ இதில் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்து காட்டியிருக்கிறேன். சிகை அலங்காரம். அப்போ சிகை அலங்கார தொழிலை பாருங்க, இலங்கையில் ஏராளமான நிறுவனங்கள் ஈடுபடுது. ஆனால் அனைத்து சிகை அலங்கார நிலையங்களும் வழங்குகின்ற சேவை ஓரினத்தன்மையாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கும். அதான் பேதப்படுத்தல் என்று சொல்கிறோம். அவர்களால் வழங்கப்படுகிற சேவையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு சிகை அலங்கார நிலையம் வழங்குகிற சேவைக்கு இன்னமொரு சிகை அலங்கார நிலையம் வழங்குகிற சேவை நெருக்கமான பதிலீடாக இருக்கும். பூரண பதிலீடுன்னு சொல்லிடலாம். நெருங்கிய பதிலீடாக இருக்கும். அப்படி இந்த ஒவ்வொரு உதாரணங்களையும் நாங்கள் படித்த பண்புகளோடு யோசிச்சு பாருங்கள். உணவகங்கள்,
பாதணி வகைகள், சவர்க்காரம், மொத்த சில்லறை வியாபாரம், அப்போ இவையெல்லாம் தனியுரிமை போட்டி சந்தைக்கு சிறந்த உதாரணம். அப்போ நீங்கள் பண்புகளை உதாரணங்களோடு சேர்த்துத்தான் பிள்ளைகள் நீங்கள் படித்துக் கொள்ளுவோம். சரிங்களா? அப்போ நாங்கள் இப்போ தனியுரிமை போட்டி சந்தையில் பார்த்துருக்கிறீங்கள். நிறைபோட்டி சந்தையினுடைய கூடுதலான பண்பும் தனியுரிமைன்ற குறைவான பண்பும் இங்கே இருக்குது. அப்போ தனியுரிமை போட்டி சந்தையில் நிறைபோட்டின்ற பண்புகள் கூடுதலாக இருக்கும், தனியுரிமையினுடைய பண்புகள் குறைவாக இருக்கும். பிள்ளைகள் அப்போ நடைமுறை ரீதியாக யோசிங்கோ. அப்போ நிறைபோட்டி சந்தை, தனியுரிமை சந்தை. அப்போ நிறைபோட்டி சந்தையினதும் தனியுரிமை சந்தையினதும் பண்புகள் கலந்து வந்தால் அதை நாங்கள் சொல்வது அரைகுறை போட்டி சந்தை, அரைகுறை போட்டி சந்தை அல்லது நிறைவில் போட்டி சந்தை. அந்த அரைகுறை போட்டி சந்தையைத்தான் ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த அரைகுறை போட்டி சந்தையைத்தான் நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், தனியுரிமை போட்டி, சிலருரிமை. அப்போ யதார்த்த உலகத்துக்கு நடைமுறை உலகத்துக்கு பொருந்தக்கூடிய சந்தையாகத்தான் தனியுரிமை போட்டி சந்தையும் சிலருரிமை சந்தையும் காணப்படுகிறது. சரியில்லை பிள்ளைகள்? அப்போ அதில் ஒரு தெளிவொன்று உங்களுக்கு இருக்க வேணும். இப்போ நிறைபோட்டி சந்தையிலே நாங்கள் பார்த்த பண்புகள் உண்மையில் ஒரு கோட்பாடு ரீதியானது. அதெல்லாம் சொன்னால் நிறைபோட்டி சந்தையினுடைய பண்புகளை நிறைபோட்டியினுடைய எடுகோள்கள் என்றும் சொல்லுகிறோம். ஒரு நிபந்தனை அடிப்படையில் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் நிறைபோட்டியை விளங்கப்படுத்துகிறோம். தனியுரிமை சந்தை பலம் வாய்ந்த ஒரே ஒரு நிறுவனம் தொழிலுக்குள்ளே இருக்க அந்த உற்பத்தி பொருளுக்கான சந்தை தனியுரிமையாக இருக்கும். ஆனால் உண்மையில் தனியுரிமை தோன்றுவதை நுகர்வோர்கள் விரும்புவதில்லை. அதனால் அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தனியுரிமை உருவாகுவதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ நடைமுறை உலகத்தில் பொருத்தமான சந்தையாக தனியுரிமை போட்டி சந்தையும் சிலருரிமை சந்தையும் தான் இருக்குதுன்றது மாணவர்கள் தெளிவாக விளங்குவோம். சரிங்களா? அதால் தான் உங்களுக்கு பரீட்சையில் ஒரு வினா உண்டு கேட்குற நாங்கள் நிறைபோட்டி சந்தையையும் தனியுரிமை போட்டி சந்தையையும் வேறுபடுத்தி காட்டும். சரிங்களா? அப்போ இதில் நான் உங்களுக்கு ரெண்டுக்கு நீங்கள் வேறுபாட்டை விளங்கி எழுதுறதுக்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் படித்த விடயத்தை வைத்துக்கொண்டு அப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் வேறுபடுத்த பழகும். என்றால் இப்போ நிறைபோட்டியில் இல்லாத பண்பு தனியுரிமை போட்டியில் இருக்கும். அதானே வேறுபாடு. சரி, அப்போ பாருங்க, இப்போ முதலாவது நாங்கள் வேறுபாடு சொல்லலாம். நிறைபோட்டியில் ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள் இருக்கும். நிறைபோட்டியில் ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள் இருக்கும். ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள். சரி, அப்போ இங்கே ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருளை காணலாம். தனியுரிமை போட்டியில் பாருங்கள், வேறுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொருள் அல்லது பொருள் வேறாக்கம். அப்போ இங்கே வேறுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொருள் இருக்கு, இங்கே ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள் இருக்கும். அப்போ இது நிறைபோட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. ரெண்டாவது பாருங்கள், நிறைபோட்டியிலே ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள் இருக்கிறபடியால் பூரண பதிலீட்டை கொண்ட பொருள் இருக்கும். பூரணமான பதிலீட்டை கொண்ட பொருள் இருக்கும். அங்கே நாங்கள் சொல்லுகிறோம், தனியுரிமை போட்டியில் சொல்ல போகிறோம், நெருங்கிய பதிலீட்டை கொண்ட பொருள் இருக்கும். இங்கே பூரணமான பதிலீட்டை கொண்ட பொருள் இருக்கும், அங்கே நெருங்கிய பதிலீட்டை கொண்ட பொருள் இருக்கும். சரி, அப்போ நிறைபோட்டியிலே நிறுவனமானது விலையை ஏற்கும். நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று விலையை ஏற்கும். தனியுரிமை போட்டி நிறுவனமானது விலையை உருவாக்கும். இது விலையை ஏற்கும், அது விலையை உருவாக்கும். அப்போ இங்கே சொல்கிறோம் ப்ரைஸ் டேக்கர், அங்கே ப்ரைஸ் மேக்கர். அப்போ இங்கே விலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அங்கே விலையை உருவாக்கி கொள்வோம். அப்போ நிறைபோட்டியில் ஒரு நிறுவனம் எதிர்கொள்ளுகின்ற கேள்விக்கோடு
முடிவிலி நெகிழ்ச்சி, அதாவது கிடையச்சுக்கு சமாந்திரம். தனியுரிமை போட்டி நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு, ஆனால் நெகிழ்ச்சி உள்ளது. பாருங்க, அந்த ரெண்டு சந்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நிறைபோட்டியில் இல்லாத என்னென்ன பண்பு தனியுரிமை போட்டிக்கு இருக்கு, இங்கே இருக்கிற என்னென்ன பண்பு அங்கே இருக்கு, அதான் வேறுபாடு. அந்த மாணவர்கள் நீங்களாகவே தெரியலோ ரெண்டாக பிரித்து அந்த ரெண்டு பண்புகளையும் வேறுபடுத்த பழகும். அடுத்த பாருங்க, நிறைபோட்டி சந்தையில் விளம்பரம் அவசியம் இல்லை. தனியுரிமை போட்டிக்கு விளம்பரம் அவசியம். தனியுரிமை போட்டிக்கு விளம்பரம் அவசியம். அப்போ இங்கே கட்டாயம் விளம்பரம் தேவை. அப்போ இங்கே விளம்பரம் அவசியமாக இருக்கு. அப்போ இங்கே விளம்பரம் அவசியம் இல்லை, விளம்பரம் தேவை. அப்போ பாருங்கள், இப்போ தனியுரிமை போட்டிக்கும் நிறை போட்டிக்கும் உள்ள வேறுபாடு கேட்டால் இப்படி ரெண்டாக நீங்கள் பிரித்துட்டு எழுத தெரியும். ஏன்னா நான் நடுக சொல்கிறது, இப்போ இந்த ஃபைனல் மார்க்கிங் இறுதி மதிப்பீடுகளில் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் என்ற அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அப்போ உங்கள்கிட்ட இப்போ நிறை போட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்று 4 புள்ளிக்கு கேட்டால் கட்டாய மாணவர்கள் 4 வேறுபாடு சொல்ல பழகும். மற்ற என்ன ஒரு விடயத்தை பிள்ளை அறிஞ்சுள்ளோன்னு நீங்கள் அந்த வேறுபாடு எழுதுகின்ற போது இப்போ இங்கே நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல வாரீங்களோ அதின் வித்தியாசத்தன்மையை தான் நாங்கள் சொல்லுவோம். சொல்ல விளங்குது. உதாரணத்துக்கு இப்போ நிறை போட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் இடையில் பொருளின் தன்மையை வச்சு எழுத வாரீங்க. அப்போ நீங்கள் எழுதுகிற வேறுபாடு ஒரே விடயத்தை எடுத்து அங்கேயும் இங்கேயும் காட்டுவோம். விளங்குது பிள்ளை. அப்போ நிறை போட்டியில் ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருள் இருக்கும் என்றால் அங்கால உடனே சொல்லுவோம் என்ன, வேறுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொருள் இருக்கும். இங்கே நிறுவனம் விலையை ஏற்கும் நிறை போட்டியில். அப்போ தனியுரிமை போட்டியில் சொல்லுவோம் அங்கே நிறுவனம் விலையை உருவாக்கும். அந்த என்ன விடயத்தை எடுக்கிறீங்களோ அந்த விடயத்தை தான் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வேறுபடுத்தவும். அதில் மிக கவனமாக இருக்கணும், மாறி மாறி குழப்பி எழுதக்கூடாது. தெரியல. அப்போ தனியுரிமை போட்டிக்கும் நிறை போட்டிக்கும் உள்ள வேறுபாடு அதே மாதிரி அறிஞ்சிருக்கணும். இந்த 2 சந்தைக்கும் உரிய ஒற்றுமை விடயங்கள் என்ன, இந்த 2 சந்தைக்கும் உரிய ஒற்றுமையான விடயங்கள் என்ன. அப்போ ஒற்றுமையான விடயங்கள் என்று சொன்னால் நிறை போட்டியில் காணுகிற என்னென்ன பண்புகளை நாங்கள் தனியுரிமை போட்டியிலும் காணலாம். ஒற்றுமையான விடயம் என்றது 2 சந்தையிலையும் ஒரே விடயம் இருக்கும். நிறை போட்டியில் இருக்கிற என்னென்ன விடயத்தை நாங்கள் தனியுரிமை போட்டியில் காணலாம். பாருங்கள், அப்போ ஒற்றுமையான விடயம் என்று உங்கள்கிட்ட கேட்டால் அப்போ நீங்கள் முதலாவது சொல்லலாம், பாருங்கள், 2 சந்தையிலும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும். 2 சந்தையிலும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அதே ஒரு ஒற்றுமையான விடயம். 2 சந்தையிலும் ஒரே விஷயம். 2வது பாருங்கள், 2வது விஷயம் சொல்லுகிறான் என்ன, 2 சந்தையிலும் புதிய நிறுவனங்கள் தொழிலுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை இல்லை. அப்போ பூரணமான பிரவேச வெளியேறல் சுதந்திரம் உண்டு. அப்போ புதிய நிறுவனம் ஒன்று உள்ளுக்கு வாரத்துக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கிற நிறுவனம் ஒன்று வெளியேறி போகிறதுக்கோ இங்கே என்ன இல்லை, எந்த விதமான தடையும் இல்லை. அப்போ சொல்கிறீங்கள் பிரவேச சுதந்திரம் உண்டு அல்லது பிரவேச தடைகள் இல்லை அப்படியும் எழுதலாம். இந்த விடயம் ஒன்றாக வரக்கூடிய மாதிரி உங்களோட கருத்தை சொன்னால் சரி. அப்போ 2 சந்தையிலும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் உள்ளுக்குள்ள வாரத்துக்கோ வெளியில் போகிறதுக்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. சரி பிள்ளைகள், அடுத்த பாருங்க, 3வது சொல்ல போகிறோம். நிறைபோட்டி சந்தையிலும் தனியுரிமை போட்டி சந்தையிலும் காரணிகளின் அசைவுக்கு தடை இல்லை. பிறகு 2 சந்தையிலும் படிச்சிருக்கிறோம், காரணிகளின் அசைவுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. அப்போ காரணிகளின் அசைவுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. 4வது ஒற்றுமை பாருங்கள், தெரியல, 2 சந்தையிலும் உள்ள நிறுவனங்கள் நீண்ட காலத்தில் சாதாரண லாபத்தை பெற்றுக்கொள்ளும்.
சாதாரணமான லாபத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ இவ்வாறு நிறைபோட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் எங்களால் ஒற்றுமையை சொல்லலாம். ஒற்றுமையை சொல்லலாம். நிறைபோட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் உள்ள ஒற்றுமை பண்பு. அப்போ திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ நிறைபோட்டிக்கும் தனியுரிமைக்கும் உரிய ஒற்றுமை விடயங்கள். அப்போ இரண்டு சந்தையிலும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கும். ஒன்று, பூரணமான பிரவேச வெளியேற சுதந்திரம் உண்டு. இரண்டாவது விடயம், காரணிகளினுடைய அசைவுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் சொல்லுகிறோம், நீண்ட காலத்தில் ஒவ்வொரு நிறுவனமும், ரெண்டு சந்தையிலும் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனமும் சாதாரண லாபத்தை பெற்றுக்கொள்ளும். சாதாரணமான லாபத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ இது நிறைபோட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் உரிய ஒற்றுமை பண்பு. சரிங்களா? அப்போ நாங்கள் தனியுரிமை போட்டி சம்பந்தமாக மாணவர்கள் குறிக்கப்பட்ட இவ்வளா பகுதியையும் தெளிவுபடுத்தும். அப்போ முதலாவது விடயம் தனியுரிமை போட்டியின் பண்பை தெளிவாக சொல்லப்படவும். அப்போ அதில் சில பண்புகள் நீங்கள் தெளிவான முறையில் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நடைமுறை உலகத்தில் இருந்து தனியுரிமை போட்டிக்கு உதாரணம் சொல்ல பழகும். வேற தனியுரிமை போட்டி சந்தையில் நாங்கள் படித்த பண்புகள், அதிகமான பண்புகள் நிறைபோட்டிக்குரியதாக இருக்குது. அதனால தான் தனியுரிமை போட்டி சந்தையை எதோடு ஒப்பிட சொல்லுகிறோம்? நிறைபோட்டியோடு ஒப்பிட சொல்கிறோம். அப்போ நிறைபோட்டியோடு நீங்கள் ஒப்பிட்டு, அப்போ நிறைபோட்டிக்கும் தனியுரிமை போட்டிக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்குது, இந்த ரெண்டு சந்தைக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்குது என்றதை நீங்கள் தெளிவாக, அப்போ ரெண்டு சந்தையின் பண்புகளும் தெளிவாக தெரிந்த ஒரு மாணவன் ஒற்றுமை கேட்டால் என்ன, வேற்றுமை கேட்டால் என்ன, தெளிவான முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய ஆற்றலை கட்டாயம் வளர்த்துக்கொள்ளும். சரிய பிள்ளைகள், அப்போ நான் இதில் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ நாங்கள் சந்தை அமைப்புகளை மூன்றாவது தனியுரிமை போட்டி சந்தையை முடிச்சிட்டோம். அப்போ நாங்கள் அடுத்ததுக்கு நகர போகிறோம். சரியில்லை, சிலருரிமை சந்தைக்கு போகிறோம். அப்போ அடுத்த சந்தை பகுதிக்கு நாங்கள் போகிறோம், சிலருரிமை சந்தைக்கு போகிறோம். சரியில்லை. அப்போ சந்தை அமைப்பிலை அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சிலருரிமை சந்தை. அப்போ இந்த சிலருரிமை சந்தையிலை வளம மாதிரி சிலருரிமை சந்தையினுடைய பண்புகள் என்ன? உதாரணத்தை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் அந்த பண்புகளை விளங்குங்கள். பாருங்கள், இப்போ எங்கன நாட்டில் இலங்கையை பொறுத்தவரையிலை சிலருரிமை சந்தைக்கு சிறந்த உதாரணம் சரியில்லை, தொலைத்தொடர்பு சேவை, வானொலி சேவை, தொலைக்காட்சி சேவை, புதின பத்திரிகை, வங்கி தொழில். இதில் ஏதோ ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுகிற பண்புகளை எடுக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இலங்கையிலே சரியில்லை வானொலி சேவை சிறந்த உதாரணம். அப்போ சிலருரிமை சந்தையினுடைய முதலாவது பண்பு, ஒரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்து வழங்குறதுக்கு ஒரு சில நிறுவனங்கள் காணப்படும். பாருங்க பிள்ளைகள், ஒரு சில நிறுவனங்கள். அப்போ முதலாவது பண்பு ஒரு சில நிறுவனங்கள் காணப்படும். இந்த ஒரு சில நிறுவனம் என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது குறைந்த எண்ணிக்கையை கொண்ட நிறுவனங்கள். ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். அப்போ ஏராள நிறுவனம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஒரே ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஒரு சில நிறுவனம். அது எண்ணளவில் நாங்கள் வரையறுக்க இயலாது, ஆனால் அது ஒரு சிலன்றது விளங்குவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 10 நிறுவனம் இருந்தால் ஒரு சில நிறுவனங்கள். இலங்கையில் இப்போ தொலைத்தொடர்பு சேவை அல்லது வானொலி சேவை, தொலைக்காட்சி சேவை ஏதோ ஒன்று எடுத்து பாருங்கள். சரி, இப்போ இலங்கையில் இப்போ தொலைத்தொடர்பு தொலைபேசி சேவையை வழங்குறதுக்கு
சரியில்ல, குறைந்த எண்ணிக்கையுடைய நிறுவனங்கள் இருக்குது. அவசரலாங்கா டெலிகாம் இருக்குது, டயலாக் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, மொபிட்டெல் இருக்குது, சரியில்லை, எடிசலாட் இருக்குது. அப்போ இப்படி எண்ணி பாருங்கள், குறைவான எண்ணிக்கை. அதுக்காக 10 சொல்கிறதண்டு இல்லை. இப்போ 15 இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கை தான், 20 இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கை தான். இப்போ நிறை போட்டியில் படித்தோம், இப்படி ஏராளமான உற்பத்தி நிறுவனம் இருக்குது. உதாரணம் சொன்னால் இலங்கையில் நெல் உற்பத்தியாளர்கள் நிறைபோட்டி சந்தைக்கு சிறந்த உதாரணம். ஆயிரக்கணக்கான உற்பத்தியாளர்களை நாங்கள் நிறைபோட்டியில் வாங்கலாம். ஆனால் சிலர் உரிமையிலை ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த எண்ணிக்கை உடைய நிறுவனம், அதை எழுதிக்க ஒரு சில நிறுவனங்கள் என்று தான் சொல்லுவோம். அதில் அர்த்தம் பிள்ளைகள் விளங்கி இருக்கும். நான் சொன்ன உதாரணத்தை வச்சு கொண்டு பாருங்க. 2வது பாருங்கள், இங்கே வேறுபடுத்தப்பட்ட பொருட்களும் வேறுபடுத்தப்படாத பொருட்களும் இருக்கலாம். வேறுபடுத்தப்பட்ட பொருட்கள் என்றது இப்போ ஒரு நிறுவனம் என்ன ஒரு நிறுவனத்திலிருந்து தன் உற்பத்தி பொருளை வித்தியாசப்படுத்தி காட்டலாம். சரி, ஒரே மாதிரியான பொருளையும் உற்பத்தி செய்யலாம். உதாரணத்துக்கு தொலைத்தொடர்பு சேவையை வச்சுக்கொண்டே பாருங்க. தொலைத்தொடர்பு சேவையை வச்சுக்கொண்டே பாருங்க. இப்போ டயலாக் கம்பெனி சரியில்லை, இப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்றை அறிமுகப்படுத்துது. சரி, 1000 நிமிடம் வெளிச்செல்லுகின்ற அழைப்பு, டயலாக் டு டயலாக் ஃப்ரீ. ஒரு குறிக்கப்பட்ட வாடகை கட்டணத்தில் அந்த பேக்கேஜ் ஒன்றை டயலாக் நிறுவனம் அறிமுகப்படுத்துது. அப்போ உடனடியாக போட்டி நிறுவனமாக இருக்கிற ஏர்டெலும் என்ன செய்யுது, ஏர்டெல் டு ஏர்டெல் 1000 நிமிடம் வெளிச்செல்லும் அழைப்பு இலவசம். அப்போ பாருங்கள், அப்போ டயலாக் நிறுவனம் வழங்குகிற ஒரு சேவை மாதிரி ஏர்டெல் நிறுவனமும் ஒரு சேவையை வழங்குது. அப்போ ஓரினத்தன்மையானது. அதற்காக அந்த 2 கம்பெனிகளும் தொடர்ச்சியாக ஒரே தன்மையான சேவையை வழங்குதுன்னு சொல்லலாம். அப்போ இருவரும் வழங்குகிற சேவைக்கு இடையில் என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். இங்கே வேறுபடுத்தப்பட்ட பொருட்களும் வேறுபடுத்தப்படாத பொருட்களும் காணப்படும். அப்போ ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருளும் இருக்கலாம், வேறுபடுத்தப்பட்ட பொருட்களும் இருக்கலாம். எப்படியாக தகவல்களை விளங்கக்கூடாது. அடுத்த வேறுங்க 3வது பண்பு சொல்லியிருக்கிறோம், இங்குள்ள நிறுவனங்கள் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடும். அப்போ அந்த எதிர் நடவடிக்கை என்று நாங்கள் சொல்கிறது, ஒரு நிறுவனம் தன்னுடைய செயற்பாட்டையை அல்லது நடவடிக்கையை மாற்றினால் அதற்கு போட்டியாக இருக்கிற நிறுவனமும் தன்னுடைய செயற்பாட்டை மாற்றும். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி, இப்போ டயலாக் கம்பெனி வாடிக்கையாளர்களுக்கு புதியதொரு சேவை ஒன்றை அறிமுகப்படுத்தினால் உடனடியாக போட்டியாக இருக்கிற நிறுவனமும் புதியதொரு சேவையை அறிமுகப்படுத்தும். அதான் எதிர் நடவடிக்கை. அவங்க நிறுவனங்கள் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடும். பிறகு இங்கே ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையுடைய நிறுவனங்கள்லாம் தொழிலுக்குள்ளே இருக்க போயிடும். குறிக்கப்பட்ட எண்ணிக்கையுடைய நிறுவனங்கள்லாம் தொழிலுக்குள்ளே இருக்க போயிடும். அப்போ அதனால் அந்த குறிக்கப்பட்ட எண்ணிக்கையுடைய நிறுவனங்கள் தான் சந்தையை தங்கண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பினோம். அப்போ இதனால் புதிய நிறுவனங்கள் உட்பிரவேசிப்பதற்கு தடைகள் இருக்கும். புதிய நிறுவனங்கள் உட்பிரவேசிப்பதற்கு பிள்ளைகள் என்ன இருக்கும், தடைகள் இருக்கும். அப்போ பிரவேச தடை உண்டு. சரி, அடுத்தது பாருங்கள், இங்கே உற்பத்தி பொருளின் விலையை கூட்டாகவோ அல்லது தனியாகவோ நிறுவனமானது தீர்மானிக்க முடியும். தான் உற்பத்தி செய்கிற பொருள் அல்லது சேவைக்குரிய விலையை தனித்தும் தீர்மானிக்கலாம், கூட்டாகவும் தீர்மானிக்கலாம். சரி, அப்போ இங்கே ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு முறிவுபட்ட கேள்விக்கோடாக இருக்கும், சாதாரண கேள்விக்கோடு அல்ல. இப்போ இங்கே இதில் மாணவர்களுக்கு ஒரு விடயம் விளங்கோணும். இந்த சிலருரிமை சந்தை சம்பந்தமாக
5 வகைப்பாடு, அதாவது 5 பிரிவுகள் இருக்கின்றது. 5 பொருளியலாளர்கள் சிலருரிமை சந்தையை 5 தொகுதிகளாக்கி விளங்கப்படுத்தி இருக்கணும். சரிங்களா? அப்போ இது உண்மையிலே மாணவர்கள் சரியில்லை அடுத்த நிலையில், அதாவது பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பட்டப்படிப்புக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் சிலருரிமை சந்தையை மிக விரிவாக படிக்கிற ஒரு பகுதி. அப்போ உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு அப்போ இந்த சிலருரிமை சந்தையின் பண்புகள் இந்த 5 மாதிரிகளையும் உள்ளடக்கி, இப்போ நாங்கள் 5ஐயும் நான் பாடத்திட்டத்துக்கு வெளியில் போக விரும்பவில்லை. அப்போ அந்த 5 மாதிரிகளையும் நாங்கள் உள்ளடக்கித்தான் சிலருரிமையின் பண்புகளை பொதுவாக சொல்லுகிறோம். அப்போ சிலருரிமையில் இருக்கிற நிறுவனம் ஒன்று முறிவுபட்ட கேள்விக்கோட்டை கொண்டிருக்கும். அவர்கள் மாணவர்கள் நிறைபோட்டி நிறுவனத்தின் கேள்விக்கோடு கிடையச்சுக்கு சமாந்திரம், தனியுரிமை என்ற கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு, தனியுரிமை போட்டியின் கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு தான், ஆனால் நெகிழ்ச்சி வாய்ந்த கேள்விக்கோடு, அது நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கோடாக இருக்கும் என்று படித்தோம். அதே மாதிரி சிலருரிமை நிறுவனத்தினுடைய எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு ஒரு முறிவுபட்ட கேள்விக்கோடு, ஒரு முறிந்த கேள்விக்கோடாக இருக்கமென்றது விளங்கணும். முறிவுபட்ட கேள்விக்கோடு. இதுக்கு நாங்கள் மேலதிகமாக தனியதொரு விளக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் பாடத்திட்டத்துக்கு வெளியில் போக வேண்டிய தேவை இல்லை. சரி, அவர் முறிவுபட்ட கேள்விக்கோடாக இருக்கும். விவரங்கள் இந்த வரைபட நீங்கள் கீரேக்கை சரியில்லை, ஒரு முறிவுபட்ட கேள்விக்கோடாக இருக்கும். அப்போ மேலே கேள்வி நிகழ்ச்சி உள்ளது, கீழே கேள்வி நிகழ்ச்சி அற்றது. அப்போ இந்த முறிவுபட்ட புள்ளியில் தான் ஒரு விலை சமநிலையை இந்த நிறுவனங்கள் உருவாக்கி கொள்ளும். ஒரு விலை சமநிலையை நிறுவனங்கள் உருவாக்கி கொள்ளும். அப்போ ஒரு முறிவுபட்ட கேள்விக்கோட்டை கொண்டிருக்கும். அப்போ தனியுரிமை போட்டி நிறுவனம் நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கோட்டை கொண்டிருப்பது போல சிலருரிமை நிறுவனம் ஒரு முறிவுபட்ட கேள்விக்கோட்டை கொண்டிருக்கும் என்றது விளங்கியிருந்தா சரி. மற்றது இங்கு ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான நிறுவனங்கள்லாம் தொழிலுக்குள்ளே இருக்கும். அப்போ தொழிலும் சந்தையும் ஒன்றென்றது மாணவர்களுக்கு தெரியும். நாங்கள் முதல் வகுப்பில் இருந்தே சொல்லிக்கொண்டு வாரம் இந்த மாற்றீட்டு கலை சொற்களை சரியாக மாணவர்கள் பயன்படுத்த பழகணும். சரி, அப்போ இங்கே ஒவ்வொரு நிறுவனமும் தாக்கமான விளம்பரங்களை செய்யும். அப்போ நீங்கள் நடைமுறையில் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செய்கிற விளம்பரத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வானொலி சேவையும் வழங்குகிற நிறுவனங்கள் செய்கிற விளம்பரங்களை எடுத்து பாருங்கள். அப்போ இங்கே நிறுவனங்கள் விளம்பரத்தை மேற்கொள்ளும். இங்கே தொழிலில் ஒரு சில நிறுவனங்கள் இருப்பதால் ஒரு நிறுவனத்தின் சந்தை பங்கு ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருக்கும். ஒப்பீட்டு ரீதியாக தெரியல. அப்போ இப்போ தனியுரிமையில் நாங்கள் நாங்கள் பிள்ளைகள் தனியுரிமையில் ஒரே ஒரு நிறுவனம் இருக்கிறபடியால் சந்தையும் நிறுவனமும் உண்டு. சந்தை தான் நிறுவனம். சரி, அப்போ இங்கே 10 நிறுவனம் இருந்தால் ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு 10ல் 1. இந்த சந்தை பங்குன்ற அர்த்தம் விளங்கும். ஒரு நிறுவனம் ஏராளமான நிறுவனம் இருக்கை ஒரு நிறுவனத்தின் சந்தை பங்கு குறைவாக இருக்கும். ஒரு தொழிலில் 1000 நிறுவனம் இருந்தால் ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு எப்படி இருக்கும்? 1000ல் 1. ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு 1000ல் 1. 10 நிறுவனம் இருந்தால் 10ல் 1 தான் அதன் உண்மையான விளக்கம். ஆகவே அப்போ நிறைபோட்டியில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கிறபடியால் ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு எப்படி இருக்கும்? மிக மிக குறைவாக இருக்கும். சிலருரிமையிலை தெரியல ஒரு சில நிறுவனங்கள் குறைவான எண்ணிக்கையுடைய நிறுவனம் இருக்கிறபடியால் ஒப்பீட்டு ரீதியாக இந்த நிறைபோட்டியோடு வச்சு கொண்டு பாருங்க, ஒப்பீட்டு ரீதியாக உயர்வாக இருக்கும். ஒப்பீட்டு அளவில் உயர்வாக இருக்கும். தெரியல. அப்போ இப்போ சிலருரிமை சந்தையினுடைய
பண்புகள் எவை என்பது இப்போ மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். தொழிலில் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். அது வேணுமென்னா நீங்கள் குறைந்த எண்ணிக்கையுடைய நிறுவனம் இருக்கும் என்று எழுதினாலும் சரி. ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருளும் வேறாக்கம் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களும் இருக்கும். இங்கு நிறுவனங்கள் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடும். இங்கு நிறுவனங்கள் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடும். தொழிலுக்குள் புதிய நிறுவனங்கள் பிரவேசிப்பதற்கு தடைகள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். இங்கு ஒவ்வொரு நிறுவனமும் தெரியலோ தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விளம்பரங்களை செய்யும். தான் உற்பத்தி செய்கிற பொருளின் விலையை தனித்தும் தீர்மானிக்கலாம், கூட்டாகவும் தீர்மானிக்கலாம். தனித்தும் தீர்மானிக்கலாம், கூட்டாகவும் தீர்மானிக்கலாம். சிலருரிமை நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு முறிவுபட்ட கேள்விக்கோடாக இருக்கும். முறிவுபட்ட கேள்விக்கோடு மறைஞ்சு குறைவான நிறுவனங்கள் இருக்கிறபடியால் சரியில்லை, ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது சற்று உயர்வாக இருக்கும். சரியில்லை. அப்போ உதாரணம் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களை சொல்லியிருக்கிறோம், தொலைக்காட்சி சேவையை வழங்குகிற நிறுவனங்களை சொல்லியிருக்கிறோம், புதின பத்திரிகைகளை சொல்லியிருக்கிறோம், நியூஸ் பேப்பர். சரியில்லை. அடுத்தது வணிக வங்கி தொழிலில் ஈடுபடுகின்ற வங்கிகளை சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் எங்கள் நாட்டில் சிலருரிமை சந்தைக்கு சிறந்த உதாரணம். அப்போ இந்த சிலருரிமை சந்தையில் இப்போ மாணவர்கள் அவதானித்திருப்பீங்கள், தனியுரிமையினுடைய பண்புகள் கூடுதலாக இருக்க நிறைபோட்டியினுடைய பண்புகள் குறைவாக இருக்கின்றது. இப்போ தனியுரிமை போட்டியில் மாறி இருந்தது. எப்படி இருந்தது? நிறைபோட்டியின் பண்பு கூட இருக்க தனியுரிமையின் பண்பு குறைய இருந்தது. அப்போ நாங்கள் தனியுரிமை போட்டி சந்தையை ஆரோடு ஒப்பிட்டு பார்த்த நாங்கள் நிறைபோட்டியோடு. தெரியுது. சிலருரிமை சந்தையை இப்போ நீங்கள் யாரோட ஒப்பிட்டு பார்க்க போகிறீங்கள்? தனியுரிமையோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறீங்கள். அப்போ இப்போ உங்கள்ட்ட ஒரு வினாவை கேட்போம். சரியல்லோ, தனியுரிமைக்கும் சிலருரிமைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன? தனியுரிமைக்கும் சிலருரிமைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. அப்போ இந்த வேறுபாட்டை மாணவர்கள் நீங்களே எழுதி கொள்ளவும். நீங்களாகவே விளங்கி எழுதுறதுக்காகத்தான் இதில் நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணி காட்சிப்படுத்தாமல் அட்டவணையை மட்டும் போட்டு விட்டுருக்கிறோம். சரியில்லை. அப்போ நாங்கள் ஒவ்வொரு விடயமாக ஒரு எழுதி பார்ப்போம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். அப்போ தனியுரிமையில் ஒரு பொருள் அல்லது சேவையை வழங்குவதற்கு ஒரே ஒரு பலம் வாய்ந்த நிறுவனம் இருக்கும். அப்போ இங்கே சொல்லுவீங்கள் ஒரே ஒரு நிறுவனம் இருக்கும். அப்போ ஒரு நிறுவனம் இருக்கும். சிலருரிமையிலை ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். இங்கே ஒரே ஒரு பலம் வாய்ந்த நிறுவனம் இருக்கும், அங்கே ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். அப்போ இங்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், தனியுரிமையில் பார்த்த நாங்கள் தனித்துவமான அல்லது தனித்தன்மையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். தனித்தன்மையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். அப்போ தனியுரிமை சிலருரிமையில் சொல்ல போகிறோம் ஓரினத்தன்மையானதும் வேறாக்கம் செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். அப்போ ஓரினத்தன்மையான உற்பத்தி பொருளும் இருக்கலாம், வேறாக்கம் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களும் இருக்கலாம். அப்போ ஓரினத்தன்மையான அல்லது வேறாக்கம் செய்யப்பட்ட பொருட்களை நாங்கள் இங்கே காணலாம். பாருங்க, இது ஒரு வேறுபாடு. அடுத்தது பாருங்க சொல்ல போகிறோம், தனியுரிமையிலை நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு.
சிலர் மேலே நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு வந்து முறிவுபட்ட கேள்விக்கோடு, ஒரு முறிவுபட்ட கேள்விக்கோடாக இருக்கும். அடுத்தது தனியுரிமையிலே ஒரே ஒரு நிறுவனம் தானே. ஆகவே இங்கு சந்தையும் நிறுவனமும் ஒன்று. அப்ப சந்தையினுடைய முழு ஆதிக்கமும் ஒரே ஒரு நிறுவனத்திடம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த நிறுவனத்தினுடைய சந்தை ஆதிக்கம் உண்மையில 100% இருக்கும். ஏன்? அந்த தொழிலில் ஒரே ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனம் மட்டும்தானே அந்த பொருளை வழங்க போகுது. அப்ப சந்தை நிரம்பல் முழுவதையும் ஒரே ஒரு நிறுவனம் தானே வழங்க போகுது. ஆகவே அவன் நிறுவனத்தினுடைய நிரம்பலும் சந்தையினுடைய நிரம்பலும் சமனாக இருக்கு. ஆனால் இங்கு ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு குறைவாக இருந்தாலும் சற்று உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். இப்போ 10 நிறுவனம் இருக்கே, ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு 10ல் 1. அப்போ 10ல் 1 பங்குன்னு சொன்னால் 10%. அப்போ 10% பங்களிப்போடு இருக்கு. ஆனால் இங்கே 100% பங்களிப்பு தனியுரிமையில் இருக்கு. விளங்குது? அப்போ இது தனியுரிமைக்கும் சிலருரிமைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. அந்த வேறுபாடுகள் மாணவர்கள் எழுதிக்க நான் முதல் குறிப்பிட்டது போல இந்த 2 சந்தையினுடைய பண்பையும் நீங்கள் தனித்தனியனாக மனதில் வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற, அதாவது தனியுரிமையில் இருக்கிற என்ன விடயம் சிலருரிமையில் இல்லை. அப்போ ஒரே விடயத்தை எடுத்து 2ஐயும் வேறுபடுத்துவோம். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் எடுத்து பிள்ளைகள் 2ஐயும் வேறுபடுத்த வேணும். பல மறந்துடாங்க. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் எடுத்து சொல்ல விளங்கு தானே. அப்போ முதலாவது சொல்லி இருக்கிறோம். அப்போ தனியுரிமையிலே ஒரே ஒரு நிறுவனம் இருக்கும். சிலருரிமையிலே ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். தனியுரிமையிலே தனித்துவமான பொருள் உற்பத்தியாக்கப்படும். அங்கே ஓரினத்தன்மையானதும் வேறாக்கம் செய்யப்பட்டதுமான பொருட்கள் காணப்படும். தனியுரிமையிலே நிறுவனம் எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு, சிலருரிமையிலே முறிவுபட்ட கேள்விக்கோடு. அடுத்தது இங்கே நிறுவனமும் தனியுரிமையில் நிறுவனமும் சந்தையும் ஒன்று. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு 100% இருக்கும். ஆனால் சிலருரிமையிலே ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு வந்து குறைவாக இருந்தாலும் சரியில்லை சற்று உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். அப்போ இப்படி இந்த 2 சந்தைக்கும் உள்ள வேறுபாடு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி பாருங்கள். அடுத்தது நீங்கள் எழுதி வச்சிருக்கணும் அல்லது கற்றிருக்கணும். தனியுரிமைக்கும் சிலருரிமைக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன? இந்த 2 சந்தைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமைகள் என்ன என்றால், அப்போ இங்கே இருக்கிற விடயம் அங்கே இருந்தால் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை என்றது பிள்ளைகள் விளங்கோடும். தனியுரிமையிலே நீங்கள் காணுகின்ற ஒரு பண்பு சிலருரிமையிலே இருக்குமாக இருந்தால் அது ஒற்றுமை. அப்போ வாருங்கள், இப்போ முதலாவது விடயம் சொல்லலாம். அங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஒரே விடயம் தெரியல. 2 சந்தையிலும் நிறுவனம் விலையை உருவாக்கும். அப்போ இங்கே நாங்கள் சொல்கிற நிறுவனங்கள் விலையை உருவாக்கும். அப்போ விலையை ஏற்றுக்கொள்ளாது 2 நிறுவனமும் விலையை உருவாக்கும். ஒரு ஒற்றுமை. தொழிலுக்குள்ளே புதிய நிறுவனங்கள் நுழைவதற்கு தடைகள் இருக்கும். அப்போ பாருங்க, 2வது சொல்லுகிறோம் 2 சந்தையிலும் பிரவேச தடை உண்டு. பிரவேச தடை உண்டு. அதாவது புதிய நிறுவனங்கள் தொழிலுக்குள்ள வாரத்துக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்போ பிரவேச தடை உண்டு. அடுத்தது பாருங்கள், 3வது சொல்லுகிறோம் 2 சந்தையிலும் 2 சந்தையும் பொறுத்தவரையிலை பாருங்கள் பிரவேச தடை இருக்கிறபடியால் பின்னுக்கு படிக்க போகிறோம். நீண்ட காலத்தில் இங்குள்ள ஒவ்வொரு நிறுவனமும், அப்போ நீண்ட காலத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிறுவனமும் சரியில் அசாதாரண லாபத்தை பெற்றுக்கொள்ளும்.
அசாதாரண லாபத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் அசாதாரணமான லாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கும். அப்போ இங்கு தனியுரிமை சந்தை சிலருரிமை சந்தையில் உள்ள ஒற்றுமை விடயங்களை மாணவர்கள் பார்க்கின்ற போது விளங்க வேணும். அப்போ இங்கே இருக்கிற என்ன விடயம் அந்த சந்தையில் இருக்கு, சரியோ? அப்போ ஆகவே அப்போ சிலருரிமை சந்தையில் நான் குறிப்பிட்ட விழா விடயத்தை நீங்கள் பார்த்தா சரி. அப்போ சிலருரிமையின் பண்புகளை சரியாக சொல்ல பழகுங்கோ. ரெண்டாவது விடயம் தெரியல, சிலருரிமையை தனியுரிமையோடு ஒப்பிட்டு பாருங்கோ. அப்போ சிலருரிமைக்கும் தனியுரிமைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை என்ன, அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வேற்றுமை என்ன, அதை வடிவம் கொள்ளும். மற்றது நடைமுறை உலகத்தில் இருந்து உதாரணங்களை சொல்லி பாருங்கள். அப்போ நாங்கள் சந்தை அமைப்புகள் இப்போ 4 பார்த்துட்டோம். அப்போ இந்த 4 சந்தை அமைப்புகளையும் தெரியல நீங்கள் ஒரே பார்வையில் விளங்கி கொள்றதுக்காக பாருங்கள். அப்போ நான் இதில் ஒரு அட்டவணையாக தொகுத்து காட்டியிருக்கிறேன். அப்போ எப்படி மாணவர்களும் தெரியல இந்த சந்தை அமைப்புகள் 4ஐயும் ஒரே பார்வையில் பார்க்க தெரியும். நிறைபோட்டி, தனியுரிமை போட்டி, 3வது பாருங்கள் சிலருரிமை. அப்போ இதில் ஒவ்வொரு சந்தைக்கும் உரிய உதாரணத்துக்காக ஒவ்வொரு படங்களை போட்டிருக்கிறோம். அது இந்த உதாரணம். இப்போ பாருங்கள், இப்போ நிறைபோட்டி சந்தைக்கு தெரியல ஒரு மரக்கறி சந்தை, ஒரு மீன் சந்தை உதாரணம் என்று படித்தோம். அப்போ இலங்கையில் தனியுரிமை சந்தைக்கு தெரியல மின்சார விநியோகம், புகையிரத சேவை, நீர் விநியோக சேவை பார்த்தோம். தனியுரிமை போட்டி சந்தைக்கு சிகை அலங்கார தொழில் பார்த்தோம். சிலருரிமை சந்தைக்கு தொலைக்காட்சி சேவை. அப்போ அந்த தொலைக்காட்சி சேவையை வழங்குகிற நிறுவனங்களுடைய குறியீடுகள் அதில் காட்டப்பட்டிருக்கிறது, தெரியல. அப்போ இப்போ பாருங்கள், அப்போ இந்த சந்தை அமைப்புகளை நாங்கள் வேறுபடுத்துறதுக்கு என்னென்ன விடயங்களை கருத்தில் எடுக்கிறோம்ன்றது மாணவர்களுக்கு தெரியும். அப்போ முதலாவது தொழிலில் உள்ள நிறுவனங்களை எடுக்கிறோம் பாருங்கள். அப்போ நிறைபோட்டி சந்தையில் ஏராளமான நிறுவனம் இருக்கும். தனியுரிமையில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இருக்கும். தனியுரிமை போட்டியில் ஏராளம் இருக்கும். சிலருரிமையில் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். சரிய பிள்ளைகள், உற்பத்தி பொருளின் தன்மை அப்படியே அந்த 4 சந்தைக்கும் பாருங்கள். இப்போ உற்பத்தி பொருளினுடைய தன்மை நிறைபோட்டிக்கு ஓரினத்தன்மை, தனியுரிமையில் தனித்துவமானது, தனியுரிமை போட்டியில் வேறாக்கம் செய்யப்பட்ட பொருள், சிலருரிமையில் வேறாக்கம் செய்யப்பட்டதும் இருக்கும், ஓரினத்தன்மையானதும் இருக்கும். வேறாக்கம் செய்யப்பட்டதும் இருக்கும், ஓரினத்தன்மையானதும் இருக்கும். அடுத்தது பாருங்க, நிறுவனம் விலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தன்மை. அப்போ நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று விலையை ஏற்கும், ஆனால் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பாருங்கள் விலையை உருவாக்கும். அவன் நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு. அவன் நிறுவனம் ஒன்று எதிர்கொள்ளும் கேள்விக்கோடு. அவன் நிறைபோட்டி நிறுவனம் எதிர்கொள்ளுகிற கேள்விக்கோடு முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி, சாதாரணமான கேள்விக்கோடு, தெரியல. தனியுரிமை சாதாரணமான கேள்விக்கோடு, தெரியல. தனியுரிமை போட்டி சாதாரண கேள்விக்கோடு தான், ஆனால் நெகிழ்ச்சி வாய்ந்த கேள்விக்கோடு. சிலருரிமை நிறுவனம் முறிவுபட்ட கேள்விக்கோடு, தெரியல. அடுத்தது பாருங்க, விளம்பரம் நிறைபோட்டிக்கு தேவையில்லை. தனியுரிமைக்கு அறிமுக விளம்பரம் மட்டும் போதும், போட்டி விளம்பரம் தேவையில்லை. ஏனைய 2 சந்தைகளுக்கும் கட்டாயம் விளம்பரம் அவசியம். அப்போ தனியுரிமை போட்டிக்கும் விளம்பரம் அவசியம், சிலருரிமைக்கும் அவசியம். அடுத்தது பாருங்க, பிரவேச தடை. அப்போ நிறைபோட்டியில் இல்லை, அப்போ தனியுரிமையில் உண்டு.
தனியுரிமை போட்டியில் இல்லை, சிலருரிமையிலை பிரவேச தடை உண்டு, நீண்ட காலத்தில் நிறுவனம் உழைக்கும் லாபம், நிறைபோட்டி சாதாரண லாபம், தனியுரிமை அசாதாரண லாபம், தனியுரிமை போட்டி சாதாரண லாபம், சிலருரிமை அசாதாரண லாபம். அதாவது 4. அடுத்தது உதாரணம். அப்போ இப்படி அந்த ஒரே பார்வையில் இப்படியே 4 சந்தைகளை நீங்கள் தொகுத்து வைத்திருந்தால் இந்த பகுதியில் உங்கள்கிட்ட என்ன வினா கேட்கப்பட்டாலும் நாங்கள் பிழை இல்லாமல் முழுமையான புள்ளியை எடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் மாணவர்கள் சில விடயங்களை இலகுபடுத்துறதுக்காக நீங்கள் செய்து வைத்திருக்க வேண்டிய சில வேலைகள். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இப்போ சந்தை அமைப்புகள் என்ற தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம். அப்போ நாங்கள் தேர்ச்சி 4 சந்தையில் நிறுவனங்களின் தொழிற்பாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் அப்போ 4.1 உற்பத்தி கோட்பாடு பார்த்துட்டோம். 4.2 உற்பத்தி செலவோடு தொடர்புடைய அடிப்படை எண்ணக்கருக்கள் பார்த்துட்டோம். 4.3 செலவு கோட்பாடு பார்த்துட்டோம். 4.4 சந்தை அமைப்புகள் பார்த்துட்டோம். அப்போ இந்த தேர்ச்சி 4 நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு இன்னும் 2 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கின்றது. அப்போ 4.5 நிறுவன சமநிலை, 4.5 நிறுவன சமநிலை, 4.6 காரணி சந்தை. அப்போ இந்த 2 தேர்ச்சி மட்டங்களையும் பார்த்தால் அவங்களுக்கு 4வது தேர்ச்சி என்ற பகுதி முழுமைக்கு வந்துடும். அப்போ நான் 2020ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிற மாணவர்களுக்கு சொன்ன நான் இந்த தேர்ச்சி 4 உங்களுக்கு பகுதி 2 தனித்த ஒரு வினா, அப்போ தனி ஒரு வினாவாக வந்து கொண்டு இருக்குது. சரி, அப்போ ஆகவே இந்த பகுதிகளை வடிவாக கிரகித்து மாணவர்கள் படித்துக் கொள்ளணும் என்றால் நான் திரும்ப திரும்ப சொல்வது. இப்போ என்னுடைய இந்த காணொளியில் நாங்கள் எப்படி வகுப்பறையிலே மாணவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக தெளிவாக விளக்கங்களோடு தாரமோ அதே மாதிரி தான் சரியில்லை இந்த தொலைக்காட்சி சேவையிலும் நாங்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக தந்து கொண்டு இருக்கிறோம். சரியில்லை, அப்போ நீங்கள் ஆறுதலாக ஒவ்வொரு விடயத்தையும் செவிமடுத்து, அப்போ சில இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விடயங்களை நீங்கள் நோட் பண்ணி வைத்து கொண்டு தான் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோட்பாட்டு ரீதியாக வந்து ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். சரிங்க பிள்ளைகள்? அப்போ நாங்கள் அப்போ இதில் அப்போ சந்தை அமைப்புகள் என்ற பகுதியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு நகர போகிறோம். சரியல்லோ, நிறுவன சமநிலை. அப்போ 4.5 நிறுவன சமநிலை. அப்போ இந்த நிறுவன சமநிலையிலே மாணவர்கள் விளங்கி கொள்ளணும். நாங்கள் தேர்ச்சி 2வது தேர்ச்சியிலே சந்தை சமநிலை என்று படிச்சிருக்கிறோம். சரியில்லை, சந்தை சமநிலை. இங்கே நாங்கள் படிக்க போகிறோம் நிறுவன சமநிலை. அப்போ பிள்ளைகளுக்கு விளங்கணும், ஒரு சந்தையில் ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் எடுத்து நாங்கள் சமநிலை படிக்க போகிறோம். ஒரே ஒரு நிறுவனத்தை நாங்கள் மட்டும் கவனத்தில் எடுத்து சமநிலை படிக்க போகிறோம். அப்போ மாணவர்களே, நாங்கள் இந்த 4 சந்தைகளையும் ஒரே பார்வையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோம். அப்போ இதே மாதிரி நீங்களும் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து இந்த 4 சந்தையின் பண்புகளையும் ஒரே மாதிரி பாருங்கள். அப்போ நாங்கள் இதோட இந்த 4.4 என்ற தேர்ச்சி மட்டம், அதாவது சந்தை அமைப்புகள் முடிவுக்கு வருகின்றது. தெரியல. அப்போ இவ்வளவு நேரமும் இந்த சந்தை அமைப்புகள் தொடர்பான நான் கூறிய விளக்கங்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி நாங்கள் அடுத்த வகுப்பில் 4.5 நிறுவன சமநிலைக்கு பார்ப்போம். அப்போ இந்த வகுப்பை நாங்கள் இதோட முடிவுக்கு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.